நமக்கு என்ன வேணும்? இங்கே பாருங்கள், எங்கள் சிம்பா காலையில் எந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சு வெளியே வந்து கோழி திறந்து விட்டு சரி கால் வலிக்குதேன்னு உட்காந்தேன். சோபாவில் உட்காந்துருக்கேன். பாருங்கள் என்ன நைஸு, என்ன நைஸு, நைஸு, நைஸ் குட்டி, நைஸ் குட்டி, நைஸ் குட்டிம்மா இது, இது நைஸ் குட்டிம்மா இது, எங்கள் சொல்ல குட்டிம்மா இது, தொங்க போடணுமா? நைட்டெல்லாம் போய் எங்கேயோ சுற்றுதுமா பூசா கடி வாங்கி நைட்லேருந்து கோழி கூண்டு. சரி ஊரில் விட்டு ஒரு வாரம் பூட்டிகிட்டு போனதுலேருந்து உடம்பு வீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா நீ நைட்டெல்லாம் வெளியே சுற்றி கடி வாங்கிட்டு வர. எத்தனை கடி வாங்கியிருக்கு பாருங்கள். காலையில் பையன் வந்து பார்த்துட்டு எதுக்கு இது பாருங்கள், இங்கெல்லாம் கடி வாங்கிட்டு வந்திருக்கு. பின்னாடி வீட்டில் ஒரு குரூப்பே வச்சுருக்குறாங்க, 6-7 பூனை. எங்கேயுமே போகாத இருந்தது, வீட்டை விட்டு வெளியே போகாத இருந்தது. இப்போ மைனர் ஆகிட்டார் சிம்பா. மைனர் ஆகிட்டீங்களா? வெளியே போய் சுற்ற போகிறீங்களா? எவ்வளோ அழகாக பார்த்துருக்காரு பாருங்க. எப்போ உட்காந்தாலும் இப்படி தான். அண்ணுமா மம்மு குடிச்சிட்டிங்களா? காலையில் மம்மு குடிச்சிட்டு இப்போ மீன் சாதம் வேணும்னு உட்காந்துருக்காரு. நம்ம குழம்பெல்லாம் இல்லை, ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வெறும் மீனை வேக வச்சு சும்மா இவ்வளோ சாதம் தான். அது வந்து பொழுதுனையும் கொஞ்சம் 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 சாப்பிடுவார் வந்து படுப்பார். இது இன்னையிலேருந்து கோழி குண்டு ரூமுக்கு தான். கோழி குண்டுக்கு இந்தாண்டு ஒரு ரூம் தனியாக இருக்குங்க, அதில் கொண்டு போய் விட்ருவோம். இப்போ அதுதான் தப்பு பண்ணிட்டோம். அதில் விடாதனால இப்போ நைட்டில் போய் ஊரை சுற்றிட்டு ஜன்னல் ஏறி வந்து இவருக்குன்னு ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருக்கிறது. இப்போ அந்த ஜன்னல் ஏறி கொஞ்சம் பத்துக்கிறத. நீ எதுக்கு வெளியே ஊர் சுற்ற போகிற? உன்னை கடிக்குதுங்கள்ல எல்லா பூனையும். நீ செல்லமாக வளர்ந்துட்ட, உனக்கு சண்டை போட தெரில, அப்படி தானே? என்னடா நான் சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாத இருக்க. நம்ம ஏதாவது திட்டினா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பார் பாருங்க. நடிக்கிறது பாருங்க, காதை ரெண்டையும் வரைச்சி கேட்குது பாருங்க, எப்படி கேட்குது பாருங்க. காதை ரெண்டையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்போ திட்டுறேன்னா பின்ன விடிய போய் சுற்றிக்கிட்டு வந்தால் திட்டா அதை என்ன பண்ணுறது? வெறும் பாலும் மீனுமா சாப்பிட்டுட்டு வளர்த்துறோம். கண்ணாமீனான்னு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, வெறும் பால் மீனாக வளர்த்துறோம். வாரம் 50 ரூபா பொடி மீன் கொண்டாந்து தர்றாங்க. அதை வச்சு டெய்லி 2 மீன், ஒரு மீன் வேக வச்சு, ஒரு மீன் பொடியாக இருந்தால் 2 மீன் வேக வச்சு ஒரு மீன் போட்டுருவோம். 2 மீன் கூட போட்டுருவேன். ஒரு வாரம் கரெக்டாக 50 ரூபா. மாதம் 200 ரூபா பில்லு. அது இல்லை டெய்லி காலையில் 1/2 டம்ளர் பால், சாயந்தரம் 1/2 டம்ளர் பால். இப்போ குழந்தைங்கள பேத்தி பேராண்டி கூட கவனிக்கிறது இல்லை. இவர் தான் பால் குடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கார். இன்னும் வெளியில் ரியான் தூங்குறான். யார் வரா? வெளியே எட்டி பார்க்குறது நல்லா அறிவு நம்மக்கிட்டுக்கே அறிவு தங்க பொண்ணு, தங்க பொண்ணு. இனிமேல் வெளியே போய் சுற்றாத. இன்றைக்கி பாப்பா, இன்றைக்கி நைட்டு வெளியே போனீன்னு வச்சுக்கோ. புரியுதா? கொண்டு போய் வெளியே போனீங்கன்னா சொல்கிற காதில் விழுந்துதா? அம்மாலாம் இல்லை, அது என்ன எம்ஏங்கிற மெட்ராஸ் பிள்ளையா நீ? மெட்ராஸ் பாஸ் வச்சிட்ருக்க. வீட்டில் நாங்கள் எப்படி பேசுகிறோம் அது மாதிரி தான் நீயும் பேசணும். எம்ஏங்கிற அடி வாங்குவேன். எம்ஏவா? வெள்ள தெரியும் அப்போதான் கரெக்டாக வீடியோ எடுத்தால் தெரியுது பாருங்க. வீடியோ எடுக்கக்கூடாதான், அங்கே பாருங்க, வீடியோ எடுக்கக்கூடாதான். அங்கே பாருங்க, மூஞ்ச காமிங்க பாருங்க. பிரியா எப்போ வந்தீங்க? அது காலையில் வந்து உடனே